எல்லாருக்கும் இன்றைய தினம் உமன்ஸ் ஹாப்பி டே. இன்னைக்கு எல்லாருக்குமே மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த மார்ச் 8ஆம் தேதி எல்லாருமே இங்க நம்ம நிறைய பேர் ஆகணும், எல்லா சபையில கூட மகளிர் பத்தி பேசுவாங்க. நம்ம ஆலயத்துல கூட எல்லாரும் தேவனை குறித்து பேசுவோம். மகளிர் கூட நிறைய பேர் சாதிக்கணும், சோதனைகளை சாதித்து அவங்க பெரிய பெரிய காரியங்கள் நிறைவேற்றணும். இந்த தினம் சங்கீதம் 102ஆம் அதிகாரத்துல 21வது வசனம், கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஜனங்களும் ராஜ்யங்களும் ஏகமாய் கூடிக்கொள்கையில். இன்றைய தினம் நாம தேவனை ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு மாதங்களும் கூட நிச்சயமாக நம்ம எதிர்பாராத விதமாக நடத்தி வராரு. இந்த நாள் தேவனுடைய நாள். இந்த ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த நாளாகி இந்த ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தரை ஆராதனை செய்யணும். ஏன்னா ஒவ்வொரு நாளை கூட தேவன் அருமையா வழி நடத்துறாரு. யாருக்கு எப்படியோ நமக்கு ஆண்டவர் நம்ம பக்க பலமா இருந்து நமக்கு நல்ல ஆலோசனை சொல்லி அவர் நடத்துறாரு. அந்த நாளை நாம தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் போது இது ஆண்டவருடைய நாள், இதை ஆராதனை செய்யணும். இந்த நாள் நம்ம இருதயமானது தேவனுக்காக காத்திருக்கணும். ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல வந்து உண்மை நாங்க ஆராதிக்கணும். ஏன்னா அவர் நம்மளை பாதுகாத்தார். நமக்கு ஏற்ற நேரத்துல நம்ம என்ன செய்யணுங்கிறத நமக்கு அவர் ஆலோசனை சொல்லும் போது இந்த நாளை முழுமையா ஒப்பு கொடுக்கணும். ஏசப்பா, இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களை ஆராதிக்கணும். நல்ல இருதயம் திறந்து, சும்மா இல்ல வந்தோம் போனோமா ஆரம்பிச்சுன்னா நமக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்காது. ஏன்னா கர்த்தர் வந்து நம்ம முகத்தையும் இருதயத்தையும் பாக்குறாரு. நம்ம இருதயத்தின் வார்த்தை தான் கண்டிப்பா முகம் பிரதிபலிக்கும். ஏன்னா இருதயத்துல என்ன நினைக்கிறோம், என்னடான்னு ஒவ்வொரு விஷயம் நினைக்கும் போது அது முகம் வெளிக்காட்டும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அதனால தேவனை ஆராதிக்கும் போது முழுமையா ஒப்பு கொடுங்க. முழுமையா ஒப்பு கொடுத்தாதான் நம்ம உண்மையா தேவனுடைய பிரஸ்தானத்தை உணருவோம். ஏன்னா கர்த்தர் நம்ம எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். யாருக்கும் எல்லாம் பிரச்சனை இல்லை, எல்லாருக்குமே பிரச்சனை உண்டு. பிரச்சனை இல்லாத மனுஷங்களே கிடையாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதவிதமா இருக்கும். அந்த பிரச்சனைகள் மத்தியில கூட தேவனை ஆராதிக்கணும். கர்த்தரை ஆராதனை செய்யதா நம்ம பிரச்சனைகள் தேவன் மாற்றுவார். தாவீதுக்கு எவ்வளோ பிரச்சனை, 1 2 இல்ல, ஆனாலும் அவங்களுக்கு யாரு துணையா இருந்தாங்க? கர்த்தர். நம்ம கூட கர்த்தரை முழுமையா வைக்கும் போது மனுஷனை முன்ன நின்னோம்னா நிச்சயமா நமக்கு எந்த ஒரு பிரதிபலனும் கிடைக்காது. எனக்கு இவங்க சப்போர்ட்டா இருக்கிறாங்க, கடைசி வரைக்கும் இவங்க துணையா இருப்போம்னு நினைப்போம். நிச்சயமா ஃபர்ஸ்ட் ஆள் அவங்க தான் நம்ம விட்டு போவாங்க. ஏன்னா மனுஷன். கர்த்தர் அப்படி அல்ல. எப்போதுமே தேவன் நமக்காக நம்மளை மறக்காதவர். நம்ம மறந்துருவோம், நன்மை செய்த தேவனை கூட நம்ம மறப்போம். ஆனா கர்த்தர் ஒரு நாளும் ஒருபோதும் மறக்காத தேவன் நம்மோட கர்த்தர். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஆராதனை செய்ய ஜனங்களும், என் ஜனங்கள் எனக்கென துதி சொல்லி வருவாங்க. அவர் தான் உருவாக்கினார் நம்மள. சும்மா இருந்த வீட்டை தான் இருப்போம். ஏன் கர்த்தர் தேர்ந்தார்னா நம்மள தெரியும், நம்ம இவங்க நமக்கு உண்டாக்குனா நம்ம துதிப்பாங்க, நம்மளை பத்தி சொல்லுவாங்கனால தேவன் நம்மளை தேர்ந்தெடுத்தார். தாவீதை தேர்ந்தெடுத்த கர்த்தர் நம்மளையும் தேர்ந்தெடுத்தார். எல்லாரும் ஒன்று கூடி இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க போது கர்த்தர் மகிமைப்படுவார். அடுத்த வசனம், சீயோனில் கர்த்தருடைய நாமத்தையும் எருசலேமில் அவருடைய துதியும் பிரஸ்தாபப்படுத்துவார்கள். கர்த்தர் நல்லவர். நிச்சயமா அவர் நல்லவரா இருக்கனால சீயோனிலிருந்து நம்மளோட விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறாரு. ஆண்டவரே, எங்களோட விண்ணப்பம் உமக்கு எட்டுவதாக. ஏன்னா நம்மளோட விண்ணப்பம் எப்படி இருக்கணுமா? கர்த்தருடைய சமூகத்தில் ஏற்றபடி நம்ம விண்ணப்பம் இருந்தாதான் தேவன் அதுக்கு பதில் தருவார். ஒரு ஆபீஸ்ல ஒரு அப்ளிகேஷன் போனாலே அந்த அதிகாரி காதல கேட்கணும்ன்ற நம்ம எவ்வளவு பிரஸ்தாபம். அதே நேரத்துல கர்த்தருக்கு நம்ம விண்ணப்பம் செய்யும் போது நம்மளுடைய விண்ணப்பம் எப்படி இருக்கணும்? தேவனுக்கு எட்டணும். அப்பதான் நம்ம அந்த விண்ணப்பத்திற்கு கர்த்தர் பதில் தருவார். சும்மா ஏனோ தானே பண்ணோம்னா ஆபீசரும் பதில் தரமாட்டாங்க, தேவனும் நமக்கு பதில் தரமாட்டாங்க. ஏன்னா கர்த்தர் நல்லவர். நம்மளோட விண்ணப்பத்திற்கு ஏற்ற வேலை என்ன? ஆண்டவரே, நான் இத்தனை நாள் தான் விண்ணப்பம் பண்ணிட்டே இருக்கேன்,
ஏன் எனக்கு இன்னும் பதில் வரல? பொறுமையா இருங்க, காத்திருங்க. காத்திருக்க காத்திருக்கதான் அந்த நேரம் வரும்போது நம்ம எதிர்பாராத விதமாக கர்த்தர் நம்ம விண்ணப்பத்திற்கு பதில் தருகிறவரா இருக்கிறார். எல்லாரும் தேவன் நாமத்தை துதிக்கணும். துதிக்க துதிக்கதான் நம்ம துயரங்கள் பறந்தோடும். துதிக்காம நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சும்மா இருந்தா எதுவுமே நமக்கு நடக்காது. நம்ம செய்யறத செஞ்சாதான் கர்த்தர் செய்வார். கர்த்தர் செய்யும் போது பெரிய அற்புதங்கள் நடக்கும். நம்ம வாழ்க்கையில எதிர்பாராது என்ன இந்த காரியம் நமக்கு நடக்குதா, நிச்சயமா ஆண்டவர் நமக்காக இறங்கி செய்வார். நீங்க சண்டை போட வேண்டாம். யார்கிட்டயும் போய் எனக்கு இது தாங்க அது தாங்க வேண்டவே வேண்டாம். நம்ம அமைதியா இருந்து நமக்கு ஒரே ஒரு கோரிக்கை, தேவனுக்கிட்ட விண்ணப்பம் மட்டும் செஞ்சா போதும். ஆண்டவர் ஏற்ற வேலையில நமக்காக இறங்கி செய்து நம்ம அவரை துதிக்க துதிக்க தான் அவர் செய்வார். அதே லாஸ்ட் வசனம் 27வது, நீரோ மாறாதவரா இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. நிச்சயமா கர்த்தர் மாற மாட்டார். என்றும் மாறாதவர், எப்போதும் மாறவே மாட்டார். நம்ம தான் மாறி போவோம். ஒரு நாள் இருக்கிற மனசு இன்னொரு நாள் இருக்காது. ஏன்னா நம்ம மனுஷங்க. கர்த்தர் அப்படி இல்லை. எல்லா வேலையிலும் அவராவே இருக்கிறனால்தான் நம்மள பார்த்துட்டு இருக்காரு. நம்ம பண்ற ஒவ்வொரு காரியம் அவருக்கு தெரியும். கண்டும் காணாம இருக்கிறார். ஏன்னா அவர் நம்ம பிள்ளை. இன்னைக்கு மாறுவானா, இப்போ மாறுவானா? ஒரு செடியை வச்சுட்டு என்ன ஆண்டவர் இன்னும் பலன் வரலன்னு அவன் யோசிக்கும் போது, இல்ல ஆண்டவர் இன்னும் பலன் கொடுப்பான் பலன் கொடுப்பான்னு அவன் ஒவ்வொரு நாளும் அந்த செடியில இருக்கிற வேண்டாத குப்பையில போடுறான். ஏசப்பா கூட பாக்குற அதே மாதிரி நம்ம கூட நம்ம என்னென்ன தேவையில்லாத எண்ணங்கள், அவருக்கு பிடிக்காத காரியங்கள் இருக்குன்னா அதை எடுத்து போடுவார். எடுத்து போட போடதான் நம்ம சரியா வருவோம். அவருக்கு ஏற்ற கனிகளை கொடுப்போம். ஏன்னா கர்த்தர் மாறாதவரா இருக்கிறார். அவரோட ஆண்டுகள் என்னைக்குமே முடிவுந்து போவதில்லை. நம்மளும் ஒவ்வொரு நாள கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த மாதம் முழுமையா ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, எங்களுக்கு என்ன செய்யணுமோ அது செய்யுங்க, நாங்க உமக்கு ஏற்ற பாத்திரவனாக மாறுவோம் என்று தேவ நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். இந்த சங்கீத கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.